ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணணும் ஆசைப்படுவாங்க. அப்படி ஆசைப்படும் போது டிவிடெண்ட் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத இந்தியா மார்க்கெட்டில் இருக்கிற பெரிய பெரிய இன்வெஸ்டரும் சரி, இப்போ நிறைய விஷயங்கள் தெரிய வர காரணத்தினால எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ டிவிடெண்டை எப்படி பார்க்கணும், என்னென்ன பர்சன்டேஜில் இருந்தால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையணும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே மார்க்கெட் அப்படின்னாலே ரிஸ்க் அதிகம். ரிஸ்க்குன்னு தெரிஞ்சு தான் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளேயே நம்ம என்ட்ராகிறோம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் எந்தெந்த இடத்துல உங்களால் ரிஸ்க்கை கம்மி பண்ண முடியுமோ அந்தந்த இடத்துல நீங்கள் ரிஸ்க்கை கம்மி பண்ணணும். இப்போது ஒரு சிங்கம் உங்களை துரத்திட்டு வருது அப்படின்னா அதுகிட்டருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை நம்ம எப்படி யோசிப்போமோ அதே சூழல் தான். இங்கே பிரச்சனை இருக்குதுன்னு தெரியுது. எஸ், பிரச்சனை இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாலே பிரச்சனை இருக்குது. ஆனால் எந்த இடத்துலலாம் நீங்கள் ரிஸ்க்கை கம்மி பண்ணுறீங்களோ அந்தந்த இடத்துலலாம் சக்ஸஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். லாங் டேர்ம் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது, ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நிறுவனத்தில், ஒரு தொழிலில். ஸோ எல்லாத்தையும் காட்டிலும், எல்லா பிஸ்னஸ், எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டை காட்டிலும் ஸ்டாக் மார்க்கெட் அதிக அளவில் உங்களுக்கு பணம் தர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் நிறைய பேரை கவனிச்சிருப்பீங்க. யார் ஒருத்தர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே அந்த வருஷமே வீடு காரெல்லாம் வாங்குறாரோ அடுத்து ஒரு 4-5 வருஷத்தில் அவர் இல்லாமல் போயிடுவார். இடமே இல்லாமல் போயிடும். அப்படி நிறையா பேர் மார்க்கெட்டில் நம்ம பார்த்துருக்கோம். சிலவங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷம்னு சொல்லிட்டு அதுலேயே நல்லா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அப்படி பையா வருவாங்க. அவங்க ஃபீல்டில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுவாங்க. அதே தான். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த டிவிடெண்ட் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சி நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த டிவிடெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தெரியுதில்ல, அதுவே போதுமானதான். மினிமம் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ ஆஃப் 40%. அதாவது நிறைய பேர்த்துக்கு இந்த டேர்ன் ஓவர் அப்படின்னா என்னன்னு தெரியாது. சரிங்களா? இன்கம் அப்படின்னு ஒன்று, ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த டேர்ன் ஓவர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இயர் அந்த கம்பெனிக்குள்ளே, அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்த அமௌண்ட்டு, அது நம்ம ஒரு குட்ஸுக்காக பே பண்ணியிருக்கலாம். சரிங்களா? ஏதோ ஒன்று. சரிங்களா? எல்லாத்துக்குமே ஒரு சேலரி எம்ப்ளாயி கொடுத்துருக்கலாம். அது டேர்ன் ஓவர் அப்படிங்கிறது என்னது கிடையாதுன்னா ப்ராஃபிட் கிடையாது. இந்த டேர்ன் ஓவருங்கிறது தான் உங்களுக்கு நிறையா கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த க்ரோரில் சொல்லுவாங்க. 2000 க்ரோரில் ரன் ஆகிட்டுருக்கு, 3000 க்ரோரில் எங்களுடைய டேர்ன் ஓவர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராஃபிட் அப்படிங்கிறத இவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதை மட்டும் ரேஷியோவில் சொல்லுவாங்க. 2% ப்ராஃபிட், 3% ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுத்துக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு கம்பெனி டிவிடெண்ட் அலோகேட் பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனிக்கு நெட் இன்கம் வர்றதில் 40% இருந்தால் நல்லது. இந்த டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ இஸ் த ப்ரொபோசிஷன். ஏர்னிங்ஸ் அதிகமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அவ்வளோதான். லாஜிக் ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? ஒரு கம்பெனி அதனுடைய ப்ராஃபிட்டில் இருந்து டிவிடெண்டை நிறையா அலாகேட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்தியா மார்க்கெட்டை நீங்கள் பொறுத்த மட்டில், சரிங்களா, இந்தியா மார்க்கெட்டை பொறுத்த மட்டில் அதிக அளவில் டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிக்கு ஒரு ஃபெய்த் இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இரண்டாவது முக்கியமான விஷயம், கவனத்தில் முக்கியமாக எடுத்துக்கங்க. எப்போதுமே இங்கே 2 விஷயந்தான் நம்ம கண்ணால் பார்த்துட்டே இருக்கோம். ஒன்று, ஸ்டாக் ப்ரைஸ் இவ்வளோவில் ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு நார்மலாக தெரியும். சரிங்களா? யதார்த்தமானது. இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது என்னுடைய ஷேரோட வேல்யூ 100 ரூபாயில் இருக்குது அப்படின்னா மினிமம் 3 rupees, 3% அந்த ஸ்டாக் வேல்யூ டிவிடெண்ட் கொடுத்தா ஓரளவுக்கு பெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா பின்னாடி ஃபஸ்ட்டு பார்த்த டாப்பிக்கில் 40% இருக்குது. சரிங்களா? அது ப்ராஃபிட்டில் வரக்கூடிய பர்சன்டேஜ். சரிங்களா? இது ஸ்டாக்கில் வர்ற ஸ்டாக் வேல்யூ இருக்கா அதில் வரக்கூடிய, இப்போ 100 ரூபாயில் இருக்க ஸ்டாக்னா 3%. இது ரெண்டையுமே நீங்கள் கம்பேர் பண்ணணும். அப்போ தான் ஒரு கம்பெனி முழுமையாக வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா பேர் என்கிட்ட ஒரு டவுட் கேட்பாங்க. என்ன அப்படின்னா ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டை பார்க்குறது பெஸ்ட்டாக, டிவிடெண்டை செக் பண்ணுறது பெஸ்ட்டான்னு கேட்பாங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்
சரிங்களா? எல்லாமே அக்கௌண்ட்ஸ் சம்மரிக்குள்ளே தான் இருக்குது. பட் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்கிறத என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுதான் முதல்ல நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம். மூணாவது முக்கியமான விஷயம் கிளியர் கட் டிவிடெண்ட் பாலிசி. எல்லாத்துக்குமே மக்களுக்கு வந்து பொதுப்படையாக இருக்கணும் எல்லா விஷயமுமே. ஒரு கம்பெனி பொதுவாக ஒரு நம்பிக்கை இருக்குது, வருஷத்துக்கு 2 வாட்டி டிவிடெண்ட் கொடுத்தா அது ரொம்ப நல்ல கம்பெனி அப்படின்லாம் நிறையா ஃபெய்த் இருக்குது. ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். நான் இவ்வளோ நாளில் ஒரு டிவிடெண்டை வந்து நான் அலாகேட் பண்ணுறேன், அதனுடைய ப்ரீவியஸ் ட்ராக் ரெக்கார்டு. சரிங்களா? அதாவது ஒருத்தர் வந்து ரொம்ப நேர்மையாக நடக்கிறாரு அப்படின்னா அவரை யாரை பார்த்துமே அவருக்கு பயமே இருக்காது. சரிங்களா? அவர் ப்ராப்பராக இருப்பார். ஒருத்தர் ஏதோ தப்பு பண்ணுறாரு அப்படின்னா அவர் தான் மறைச்சு பண்ணுவார். எல்லா ட்ராக் ரெக்கார்டும் ப்ராப்பராக இருக்கா? ஒரு கம்பெனி ஒரு பாலிசியை கொண்டு வந்து அந்த பாலிசியை பற்றி இருக்கிற பிரச்சனையை விரிவாக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுதா? சரிங்களா? என்ன மாதிரியான ஏர்னிங்ஸில் இருக்குது, அந்த ஏர்னிங்ஸில் எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து டிவிடெண்ட் எடுத்தீங்கன்னா டிவிடெண்டுக்குள்ளேயே நீங்கள் இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் செக் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பாய், see you.